விஜய் அவர்கள் வந்து பதவி ஏத்துக்கிட்ட நேரத்துல இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம சோசியல் மீடியால வந்து சிரிப்பா பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு காலையில சட்டசபையில வந்து எல்லா புது எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் அவங்களுடைய அந்த சர்டிபிகேட் கொடுத்து அங்க சத்தியப்பிரமாணம் பண்ணணும், பதவி இருக்கணும். சோ கிட்டத்தட்ட வந்து ஒரு என்ன சொல்றது, ப்ராக்ரஸ் கார்டு மாதிரி, ஓகேங்களா? அது நிறைய பேர் எடுத்துட்டு வரல, பக்கத்துல உள்ளவங்கள மாத்தி எடுத்துட்டு போனது, நிறைய பேர் தப்பு தப்பா இது பண்ணது, வாசிச்சது, ஒரு பதட்டத்துல அந்த மாதிரி இருக்கலாம். சோ இதெல்லாம் பத்தி சிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவங்க எல்லாருமே இப்ப புதுசா வந்திருக்கிறாங்க. சோ நிச்சயமா அவங்களுக்கு ஒரு கால அவகாச நேரங்கள்லாம் கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா ஒரு புது இடத்துக்கு போகும்போது நம்மளுக்கே ஒரு படபடப்பா இருக்கும். நிறைய நேரங்களை நம்ம பேசும்போது நமக்கே நாக்கு தரலும், நம்ம சில வார்த்தைகள் தவறா உச்சரிப்போம். சோ இது எல்லாமே ஒரு சாதாரண ஒரு ஹியூமன் எரர் தான். இதுல வந்து சிரிக்கிறதுக்கு எல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா தாவேக்காவை வந்து நம்பி இத்தனை கோடி மக்கள் வந்து ஓட் பண்ணிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு ஒரு பிரபலமே இல்லாத முகங்களை வந்து மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்படின்னா நம்ம வந்து அவங்கள பார்த்து சிரிக்க கூடாது. நிச்சயமா வந்து அந்த எம்எல்ஏக்களை பார்த்து சிரிக்கிறதுக்கு எல்லாம் எதுவுமே இல்லை. இதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்கு. தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ போய் ஓட் கேட்கும் போது, நாங்க டாஸ்மாக் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம், சரக்கு எல்லாம் இருக்காது, உங்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு அவரு சொல்லி ஓட் கேட்ட வீடியோவும், ஜெயிச்சதுக்கு அப்புறம் தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டினா அப்படின்னு டான்ஸ் ஆடிட்டு போட்ட வீடியோவும் ரெண்டுமே ஒரே நபர்கள் தான். சோ இதையும் நம்ம பார்த்து சிரிச்சோம். இதுலயும் சிரிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதுவும் ஒரு என்ஜாய்மெண்ட் தானே. ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, எதிர்பார்க்காத ஒரு விஷயம் கிடைக்கும் போது ஒரு சந்தோஷத்துல பூரிப்பு இருக்கும். அண்ட் இன்னைக்கு பார்ட்டி கல்ச்சர்ஸ் வெரி நார்மல். சோ இதுல பார்த்து சிரிக்கிறதுக்கும் வேதனைப்படுறதுக்கும் எதுவுமே கிடையாது. சோ இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. இன்னைக்கு கிருஷ்ணகிரியில வந்து ரெட்டை கொலை, 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல 2 ஆண்கள் பாடி எரிக்கப்பட்ட நிலையில பாடி கிடைச்சிருக்கு. ஒரே பேட்டர்ன்ல, ஐ மீன் பெட்ஷீட்ல சுத்தி எரிக்கப்பட்டிருக்கு. சோ இதை பார்த்து பதட்டப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா இப்படிலாம் நடக்கும். இதுக்கு வந்து எந்த அரசும் பொறுப்பெடுத்துக்க முடியாது. இன்ஃபேக்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது அவர் சொல்ல மாட்டாரு இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. இப்ப விஜய் அவர்களுமே அது சொல்ல மாட்டாரு, இங்க கொலை பண்ணிட்டு வாங்க, அது பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அவருமே சொல்ல மாட்டாரு. ஆனா பொதுமக்கள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 2 குரூப்பா வந்துட்டு இப்ப நம்ம சண்டை போடும். நம்ம ஒரு பக்கம் நிப்போம், அவங்க ஒரு பக்கம் நிப்பாங்க. நம்ம இவ்வளவு நாள் டிஃபெண்ட் பண்ணோம், இங்க அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்க. சோ இல்ல பழி சொல்றதுக்கு எல்லாம் எதுவுமே கிடையாது. மொத்தத்துல இன்னைக்கு சட்டசபைக்கு போன அங்க வந்து எதுவுமே தெரியாம நின்ற, ஒரு பேசிக்கான ஒரு விஷயங்கள் கூட தெரியாம இருந்தது. இன்ஃபேக்ட் முதல்வர் அவர்கள் கூட, உதயநிதி அவர்கள் வந்து அந்த பிரமாணத்தை எடுத்துட்டு போகும்போது எடப்பாடி ஐயா வர்றாரு. எடப்பாடி ஐயா பத்தி வணக்கம் சொல்லிட்டு அவரு போறாரு. எடப்பாடி ஐயா வந்து இங்க வணக்கம் சொல்றாரு, ஆனா அவருக்கு வணக்கம் சொல்றதுக்கு யாருமே இல்லை. ஒரே ஒருத்தர் 3வது ரோல இருந்து ஒருத்தர் மட்டும் இப்படினாரு. முதல்வர் அவர்கள் அப்படியே உட்காந்து அப்படி பாத்துட்டு இருந்தாரு. ஏன்னா அவருக்கு தெரியாது, பாவம். இதுலயும் சிரிக்கிறதுக்கோ அவரை வந்து கோவப்படுறதுக்கோ எதுவுமே இல்லை. அவருக்கு தெரியாது ஒருத்தர் வணக்கம் சொன்னா மறு வணக்கம் வைக்கணும் அப்படின்னா அவருக்கு தெரியாது. சோ அவர் வந்து மன்னர் பரம்பரையில இருந்து வரல, ஆனா மன்னராவே வாழ்ந்து வந்திருக்கிறாரு. சோ அதனால அந்த விஷயங்கள் அது கொஞ்சம் மாறுறதுக்கு நம்மளுக்கு டைம் ஆகும். அதனால இது நம்ம வந்து தப்பு சொல்றதுக்கும் ஒண்ணும் இல்லை. மொத்தத்துல இல்ல நம்ம சிரிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நம்ம யாரை பார்த்து சிரிக்கணும் தெரியுமா? நம்மளை பார்த்து நம்ம சிரிச்சுக்கணும். ஏன்னா இவங்களெல்லாம் நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வச்சிருந்தது. நம்ம யாரை பார்த்து சிரிக்கணும் தெரியுமா? இவங்களுக்காக பேசினாங்கல்ல பொதுமக்கள், நாங்க மாற்றத்தை விரும்புறோம், எங்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுது அப்படின்னு சொன்ன பொதுமக்கள், அவங்க நினைச்சாதாங்க நிஜமாவே எனக்கு சிரிப்பு வருது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப சுகமா வாழ்ந்துட்டோம்னா எந்த பிரச்சனையுமே தெரியாது. அப்பா காசுல சாப்பிட்டுட்டு, அப்பா சேர்த்து வச்ச சொத்தை வாழ்ந்துட்டு அனுபவிச்சுக்கிட்டு ஸ்பூன் ஃபீட் பண்ண குழந்தையா இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அரசியல் தெரியும். ஒரு சின்ன பாப்பா குதிக்குது. இன்னைக்கு அது ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு 7-8 வயசுக்கு அந்த பாப்பா, விஜய் ஜெயிச்சிட்டாரு, விஜய் பதவி பிரமாணம் பண்ணது, கத்துது, ஓடுது, அது பண்ணுது, இது பண்ணுது. அவங்க அம்மா வந்து ரொம்ப ஹாப்பியா அதாவது வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா அந்த குழந்தையோட ஆட்டிடியூட் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. ஏன்னா அந்த குழந்தைக்கு அரசியல் என்னன்னு தெரியாது. விஜய் அவர்களுக்கே தெரியாது, இதுதான் அவருக்கு தெரியும். ஒரு இடத்துக்கு சொன்னோன்னா எல்லாரும் கை தட்டினாங்க, விசில் அடிச்சாங்க. அவர் வெள்ள அறிக்கை கொடுக்க போறாரு. 2021ல மிஸ்டர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சார் அவரு கொடுத்திருந்தாரு வெள்ள அறிக்கை. பினான்சியல் நானே யோசிச்சேன், நானே ஒரு இதுல சொன்னேன் 5 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த மாதிரி சூழ்நிலையில டிஎம்கே வருது, மறுபடியும் டிஎம்கேக்கு அவ பேர் தான் வரப்போகுது, ஸ்டாலின் அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியாது, கோவிட் அது இது லாக்டவுன் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு நான் சொன்னேன். பட் ஸ்டில் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து குரோத்தை காமிச்சிருக்கு இந்த அரசு. மேபி இந்த அரசு ரொம்ப வேலை செஞ்சதுனாலையும்
நம்ம முன்னாள் முதல்வர் ரொம்ப வேலை செஞ்சனாலும் மேபி அவருக்கு ரெஸ்ட் தேவைப்பட்டிருக்கலாம், அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால இன்னைக்கு தயவு செஞ்சு மக்களே யாரும் புதுசா வந்திருக்கிற எம்எல்ஏக்களை பத்தி சிரிக்காதீங்க, அவங்கள மீன் ஆக்காதீங்க. ஏன்னா இவங்களெல்லாம் நம்பிதான் மக்கள் ஓட் போட்டு அமைச்சிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தேவைப்படும். இன்னைக்கு நம்ம விஜய் அண்ணா சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க. எவ்வளவு கால அவகாசம் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 48 மாசம் இல்ல ஒரு 40 மாசம் கால அவகாசமே தேவைப்படலாம், அதுக்கு மேலேயும் தேவைப்படலாம். இன்னைக்கு அவரை ஒரு ஒரு பின்பம் பண்ணி வைக்கிறாங்கல்ல, அதை பார்த்தாதான் பயமா இருக்கு. அதை பத்தி சிரிக்க தோணல. ஏன்னா அவர் ஒரு மோடி மாதிரி ஒரு பிக்சரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்கும் அப்படின்றது தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்களுக்காக நம்ம மூஞ்ச பார்த்து நம்மளே சிரிச்சுக்க வேண்டியது இருக்கு. அதனால அவங்கள பத்தி சிரிக்காம இவங்க போட்டு போட்ட மக்களை நினைச்சு கொஞ்சம் சிரிச்சுப்போம். இதெல்லாம் பாத்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம மூஞ்சி கண்ணாடியில பார்த்து நம்மளே சிரிச்சுப்போம்.